தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பாரம்பரிய அநேக சபைகளில் குருத்தோலை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. நான் வேற செய்தி தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனாலும் புதிதாய் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற சிலருக்கு என்னடா எல்லா சபையிலையும் ஓலை கொடுக்குறாங்க, குருத்தோலை ஞாயிறுங்கிறாங்க, நமக்கு என்னன்னே புரியல, நம்ம சபையிலே அதை பத்தி சொல்லலையே, என்ன விவரம்னு தெரியல அப்படின்னு சிலருக்கு அது குழப்பமா இருக்கும். ஆகையினால செய்தியை இந்த குருத்தோலை ஞாயிறு என்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடப்படுகிறது. அதை எல்லாரும் விளங்கி கொள்ளக்காகவும் சில ஆவிக்குரிய ரகசியங்கள் அதிலையும் இருக்கிறது. அதை குறித்து பிரசங்கிக்கவும் தேவனால நடத்தப்பட்டேன். அதை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறத நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அருமையான இயேசு கிறிஸ்து எருசலேமில கழுதையின் மேல அமர்ந்து அவர் கடந்து வரும்போது ஓசன்னா என்று சொல்லி சிலர் ஆர்ப்பரித்தார்கள். சிலர் அவர் வரும்போது வஸ்திரங்களையும் மர கிளைகளையும் குருத்தோலைகளையும் வழியிலே போட்டு அவரை வரவேற்றார்கள். அந்த ஒரு மகிமையான நிகழ்வு இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 10 வரைக்கும் நாம வாசிக்க கேட்டோம். இந்த ஒரு சம்பவம் அதுல நடக்கிறது. இப்போ ஒவ்வொன்றாய் நாம தியானிப்போம். அதுல 7வது 9வது வசனத்தை வாசித்தால், முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகி திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஓசன்னா என்று சொல்லி அருமையான இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்து வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஓசன்னா என்று சொன்னார்கள். ஓசன்னா என்றால் ரட்சியும் காப்பாற்றும் என்கிற ஒரு அர்த்தம். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னா இரட்சகராகவே வந்தார். இனி எப்படி வரப்போகிறார் என்றால் மீட்பராக வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஓசன்னா என்றால் ரட்சியும், எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் அநேகரை ரட்சித்தார். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசின் போராட்டத்துல, பிசாசின் பிடியில அலைந்து கொண்டிருந்தவர்களை அவர் காப்பாற்றினார், ரட்சித்தார், சுகப்படுத்தினார். குஷ்டரோகத்தினால பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தவர்களை தொட்டு சுகமாக்கினார், ஆரோக்கியப்படுத்தினார். புறம்பே இருந்த அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவர் பெரிய பெரிய ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராய் இருந்து அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அதே ரட்சிப்பை இன்றைக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வரும்போது ஓசன்னா என்று சொன்னார்கள். 2வது பாத்தீங்கன்னா கழுதையின் மேல் அவர் வந்தார். இப்போ கழுதையை குறித்து நாம யோசிக்கும் போது, கழுதை அப்படின்னாலே நமக்கு ஒரு பழக்கம். நம்ம வீட்டுல சொல் பேச்சு கேட்காத எல்லா பிள்ளைகளும் இப்படித்தான் சொல்லுவோம், கழுதைன்னு தான் சொல்லுவோம். கழுதைன்னு சொல்லி திட்டு வாங்காத ஒரு பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் உட்பட. உங்களை விட அதிகமா நான் கழுதைன்னு சொல்லி திட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு கொச்ச சொல்லாகவே நாம் அதை பார்த்துருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்கள்ல கழுதைக்கு இருந்த மவுசே வேற. ராஜாக்கள் 2 காரியத்தை பயன்படுத்துவார்கள். ஒன்று, குதிரையை பயன்படுத்துவார்கள். ஒரு ராஜா குதிரையில வர்றார் அப்படின்னா யுத்தத்துக்கு வர்றார் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதே ராஜா கழுதையில வந்தா சமாதானத்துக்கு ஏதோ வர்றார் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இப்போ ராஜாக்கள் கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இயேசுவும் கழுதையை பயன்படுத்தினார். ஆகையினால் நான் சொல்லுகிறேன், கழுதை என்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு கொச்சையாகவோ ஒரு சாதாரணமோ பார்க்கப்பட்ட காலம் அதல்ல, அது மேன்மையாய் பார்க்கப்பட்டது. அல்லேலூயா. யோபுவினுடைய அநேக ஆஸ்திகளில கழுதைகளும் இருந்தது. அப்போ கழுதை எல்லாருடைய ஒரு சொத்தாக பார்க்கப்பட்டது, ஆஸ்தியாக பொருளாதாரமாய் பார்க்கப்பட்டது. ராஜாக்கள் பயன்படுத்தினார்கள்.
இயேசு கிறிஸ்துவும் கழுதையை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கழுதையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்க போன உடனே ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனித்தால் எந்த மாதிரியான கழுதை ஆண்டவர் கொண்டு வர சொன்னார்? ஒருவரும் ஒருபோதும் ஏறியிராத கழுதை. இந்த மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரும் பயன்படுத்தாத கழுதை, ஒருவரும் பிரயோஜனப்படுத்தாத கழுதையை இயேசு தமக்காக மகிமைக்காக அந்த கழுதையை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணுவார் அப்படின்னா, நாம சூஸ் பண்றது வேற, கர்த்தர் வேற விதமா சூஸ் பண்ணுகிறார். நாம சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பெஸ்டாக சூஸ் பண்ணுவோம். அவர் ஒஸ்டானதை சூஸ் பண்ணி பெஸ்டாக மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த கழுதை விஷயத்திலையும் ஆண்டவருடைய சுபாவம் வெளிப்படுகிறது. ஒரு காலம் ஒருவரும் ஏறிடாத அந்த கழுதையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஊர்ல எத்தனையோ கழுதைகள் இருக்கிறது, நல்ல ட்ரெயினான கழுதைகள், பழக்கப்படுத்தப்பட்ட கழுதைகள் உண்டு. நம்ம பகுதியிலையும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அந்த கழுதை கலாச்சாரமே இல்லை. கொஞ்ச நாள் கழுதைப்பால் நல்லது, கழுதைப்பால் நல்லது அப்படின்னாங்க, ஏமாத்தினாங்க. சங்க 50 ரூபான்னாங்க, 30 ரூபான்னாங்க. இப்போ அதையுமே காப்பாக்க முடியல, கழுதையே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிரயாணத்துக்கு பழக்கப்படுத்தின கழுதைகள் உண்டு, வேலைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட கழுதை உண்டு. நம்ம ஸ்கூல் புக்லயுமே கழுதை பாடம் வரும், அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த கழுதை எதற்குமே பயன்படுத்தப்படல, பழக்கப்படுத்தப்படல, முன்பின் அனுபவம் எதுவுமே கிடையாது, ஜீரோல இருக்கிறது. அதையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நாம தேவையில்லை என்கிற நிலையில இருக்கும்போதுதான் உலகத்தையே படைத்த தேவன் நீதான் என் தேவை என்று சொல்லி அந்த கழுதை அழைத்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அந்த கழுதையை கூட தெரிந்தெடுக்கும் போது ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதையை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு யாருக்குமே உங்களை பிடிக்கலையா? கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. யாரும் உங்களை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்பலையா? கர்த்தர் உங்களை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். யாருமே கண்டுக்கல. அவிழ்க்கும் போது ஏன் அவுக்கிறீங்கன்னு மட்டும்தான் கேட்டாங்க. அவுக்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. யாருமே பெருசா கண்டுக்கல. நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் உங்கள் மேலே, உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தேவன் உலகம் எங்கிலும் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர். அவர் பார்க்கிற பார்வை வேற, மற்றவர்கள் பார்க்கிற பார்வை வேற. என்னைக்குமே மனிதர்கள் பெஸ்டானதை தேடுவார்கள், கர்த்தரோ பெஸ்டானதை அல்ல. யாருக்குமே அப்பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை தேடி வருகிறார். அவர்களை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா மாற்றுகிறார். அப்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாறி இருக்கிறது. அப்படியே இந்த கழுதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற, வாழ போகிற வாழ்க்கை இன்னும் வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்ப நாம ஒரு மாதிரியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி நாம வாழ போகிற வாழ்க்கை கற்பனைக்கு எட்டாததா இருக்கிறது. கர்த்தர் அந்த மாதிரி மாற்ற போகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தார்.
அந்த அழைப்புக்கு இணங்கி ஒரு மனுஷன் வருவானானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறும். நம்புறீங்களா? நிச்சயமா மாறும். நீங்க வரும்போது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அறிவில்லாதவர்களாய், ஞானம் இல்லாதவர்களாய், கற்றல் இல்லாதவர்களாக, புரிதல் இல்லாதவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, பலகினர்களாக, தரித்திரர்களாக வந்திருக்கலாம். இதெல்லாம் சில காலம்தான். ஒரு காலங்கள் வரும், அவரால் அழைக்கப்பட்டவர்களை அவர் நிச்சயம் கனப்படுத்துவார், நிச்சயம் கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இதுல மாற்றமே இல்லை. ஒரு கழுதையை அவர் அழைத்து கொண்டு வர சொன்னார். அழைத்து கொண்டு வந்த அந்த கழுதை இதுவரையிலும் கண்டிராத அளவுல அதை சில வஸ்திரங்களை போட்டு, சில வஸ்திரங்களை அதற்கு உடுத்தி இயேசு அதன் மேல உட்கார்ந்தார். அது இதுவரையிலும் செல்லாத பாதைகளில அது பயணித்தது. நீதிமானுடைய பாதை ராஜ பாதையாய் மாறும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள், உங்க பாதைகள் ராஜ பாதைகளாய் மாறும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த கழுதை இதுக்கு முன்பதாக இதை அலங்கரிக்கிற வண்ணமாக யாரும் நல்ல வஸ்திரங்களை போட்டு போர்த்தல. முதல் இயேசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கழுதையின் மேல சில நல்ல வஸ்திரங்களை போட்டு அதை வித்தியாசப்படுத்துகிறார்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். பாவத்தில் இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். சாபத்தில் இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அலங்கோலமாய் இருந்த வாழ்க்கையை அலங்காரமாய் கர்த்தர் மாற்ற உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும், நிச்சயமாய் மாறும். அந்த கழுதைக்கு அழகான வஸ்திரங்களை மேல போட்டார்கள். இன்றைக்கும் நாம் ஒரு காலத்துல பாவிகளாய் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம். எங்க அப்பா எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட மாதிரியே இல்லை, அவங்க ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய பார்வையில் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார் அடிக்கடி. ஹல்லேலூயா. சமாதானக்காரர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் இருக்கும். அந்நிய தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கோ வேதனைகள் பெருகாது, ஒளியும். வேதனைகள் ஒளியும். உங்க வாழ்க்கையை விட்டு வேதனைகள் ஒளியும். உங்க குடும்பத்தை விட்டு வேதனைகள் ஒளிந்து போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், தேடுகிறவர்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானம் ராஜாக்களுக்கு இருக்கிற சமாதானத்தை காட்டிலும் மேலானது. அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த கழுதைக்கு சில வஸ்திரங்களை மேல போடுறாங்க, கீழே விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை கீழே விரிக்கிறாங்க. இன்றைக்கும் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், அபிஷேகம் என்கிற சால்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 62:3 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஏசாயா, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எப்படி இருப்போமா? கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்போமா? கர்த்தர் இதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்டிருந்த கழுதையை எப்போ ஆண்டவர் அழைத்தாரோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கட்டுகளும் கர்த்தர் அறுத்திருக்கிறார். இனி கட்டுகள் இல்லை வாழ்க்கையில். பல கட்டுகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருந்தது. சாப கட்டுகள் இருந்தது, மரண கட்டுகள் இருந்தது, பிசாசின் கட்டுகள் இருந்தது, பாவ கட்டுகள் இருந்தது.
தரித்திரம் என்கிற கட்டுகள் இருந்தது, உபத்திரவம் என்கிற கட்டுகள் இருந்தது. அத்தனை கட்டுகளையும் கர்த்தர் தம்முடைய சீசர்களை அனுப்பி, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்கள் மேல இருந்த கட்டுகளை, உங்க வாழ்க்கையில இருந்த கட்டுகளை அவர் உடைத்தார். ஹல்லேலூயா. அழைத்தவர் அலங்கோலமாக நம்மளை விட மாட்டார், அலங்காரமாய் உயர்த்துவார். அதற்காகவே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீர்கள். இதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்தார். அவர் அழைக்கும் போது, நீங்க புறப்பட்டு வரும்போது அநேகர் கேலி பண்ணினார்கள், அநேகர் ஏளனமாய் பேசினார்கள், அநேகர் ஏளனமாய் பார்த்தார்கள். போய் வேதத்துக்கா போறா, இந்த சபைக்கா போறா, வெந்தேகோஸ்துக்கா போறா, அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா அழைத்தவர் அழைக்கும் போது மனிதர்கள் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் உங்களை நடுத்தருவில விட மாட்டார். அழைத்தவர் அழைக்கும் போது அற்பமாய் பேசின அத்தனை கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவார், அலங்காரமாய் மாற்றுவார். உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். இதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நமக்கு நம்முடைய தேவனை நல்லா புரிஞ்சிக்க தெரியல. அதனாலதான் வாழ்க்கையில அவர் விரும்புகிற அளவுக்கு நம்மளால பிரகாசிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அவரை புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கும். நீங்க பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் அப்படின்னா, அவரோடு ஐக்கியமாய் இருக்கக்காகவே அழைத்தார். ஆமென். ஆமா. கழுதையை கூப்பிட்டது அவருடைய பொருட்களை சுமக்காக அல்ல, அவரையே சுமக்காக அழைத்தார். ஆமென். உங்களை அழைத்தது அவருடைய அடிமைகளாக அல்ல, அவராகவே உங்களை மாற்றும்படி அழைத்திருக்கிறார். நீங்க தான் தேவனுடைய சரீரம், நீங்க தான் தேவனுடைய அவயம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் எல்லாமே. நீங்க தேவனுக்கு அடிமைகள் அல்ல, தேவனுடைய சரீரமாக அவர் பார்க்கிறார். தேவனோடு இருங்க. என்னைக்காச்சும் உங்க வலது கை உங்களை பிரிஞ்சு போச்சா கொஞ்ச நாளைக்கு, இடது கை உங்களை விட்டு என்னைக்காகில ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரண்டு போச்சா, அப்படி ஒரு சூழ்நிலையே வராது, வந்திருக்காது. எப்போதும் இணைந்து இருக்கிற கர்த்தரோடு இசைந்து இருக்கணும், கர்த்தரோடு இசைந்து இருக்கணும், தேவனோடு இருக்கணும் எப்போதும். அதை தான் தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைத்தவர் யாவி என்னமோ மனுஷனோடு போராடாது அப்படின்றார் ஒரு கட்டத்துல. அதாவது நீங்க பிரிஞ்சு போனா, ஆண்டவர் விட்டு போனா, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம வாழ்ந்தா ஆண்டவர் போராடவே மாட்டார், விட்டுருவார். ஆண்டவர் ஒரே ஒருக்கா சந்திச்சு, ஒரே ஒருக்கா தன்னை வெளிப்படுத்தி, ஒரே ஒருக்கா தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு விட்டுருவார். ஆமாவா இல்லையா? அவருடைய ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடாது. எப்போதுமே தலையில கொட்டி ஜெபம் பண்ணு, ஆராதனைக்கு வா, பரிசுத்தமா வாழு, அபிஷேகத்துல நிரம்பு, வேதத்தை வாசி. எப்பவுமே கையை பிடிச்சு திருக்கி காதை பிடிச்சு நுள்ளி உங்களால அப்படி பண்ணவே மாட்டார். பலவந்தம் பண்ணாத நல்ல தெய்வம். நீங்க தான் புரிஞ்சு உங்க தேவனுக்காக நீங்க தான் உங்களை மாற்றணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு தேவை. சவுலாகிய பவுல் அவனை கர்த்தர் சந்தித்தார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி வெளிப்படுத்தினார். அடுத்த வார்த்தை, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். கடைசி மூச்சு பரியந்தம் அவருக்காகவே அவன் ஓடினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஓடுவீங்க? அழைத்தவருக்காக, அலங்கரித்தவருக்காக,
ரட்சித்தவருக்காக, அபிஷேகம் பண்ணினவருக்காக நான் முழு மூச்சா ஓடுவேன். ஆண்டவரோட ஐக்கியமாயிருங்க, ரொம்ப நேரம் செலவழிங்க. நம்ம வாழ்க்கை மாறும், அலங்காரமாய் மாறும், அலங்கோலமாய் மாறாது. ஆண்டவரோட ஐக்கியமாயிருங்க, சும்மாவே இருக்காதுங்க, சும்மாவே இருக்காதுங்க. நிறைய போன் வரும், என்ன சரியா சும்மா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லாதுங்க. நீங்க சும்மா இருக்கக்காக அபிஷேகம் பண்ணப்படல, அவரை துதிக்கக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள், ஜெபிக்கக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். வாரத்துல ஒரு காலம் ஆராதனை யாரு சொன்னது? வாரம் எல்லாம் ஆராதனை தான், எல்லா நாளும் ஆராதிங்க. எப்போதுமே சபை உங்களை கூப்பிட்டு ஆராதனை நடத்திக்கிட முடியாது, அது ஒரு ஒழுங்கு வச்சு நடக்குது. ஆனா நீங்க எப்போதும் நேரம் இருந்தா ஒரு பாடலை பாடுங்க, தேவ பிரசன்னத்துல இருங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும், ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். அபிஷேகத்திலையும் பிரசன்னத்திலையும் இருந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நல்லவரே, மகிமையானவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. அதிக நேரத்தை கர்த்தரோடு செலவிடுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் நீங்க மாறுங்க. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன சொல்ல வரார், நான் என்ன செய்யணும், அதெல்லாம் கவனமா வாசித்து நேசரை பிரியப்படுத்துங்க, பார்வையில பிரியப்படுத்துங்க, செயல்ல பிரியப்படுத்துங்க, உணர்வுகளில பிரியப்படுத்துங்க, நடக்கைகளில பிரியப்படுத்துங்க. பேருக்காக யாரும் பேசிட்டு இருக்க கூடாது, பேருக்காக யாரும் துதிச்சிட்டு இருக்க கூடாது, உண்மையாய் துதிக்கணும். எத்தனை பேர் ஆராதனை சொன்னீங்க, நீர் மட்டும் பெரியவர் என்று, நீர் மட்டும் வல்லவர் என்று எத்தனை பேர் சொன்னீங்க? எப்போதும் சொல்லுங்க, ஆண்டவரோடு இசைந்திருங்க. கொஞ்சம் கண்ணு தப்புனா கூட ஒரு மனுஷன் பாவத்துல தள்ளப்பட்டு, பாவத்துல இணைந்து, பாவத்துல இணைக்கப்பட்டு போகிறான். அதுல இருந்துதான் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், அதுல இருந்துதான் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார், அதுலதான் நீங்க ஒரு காலத்துல கட்டப்பட்டீர்கள். கர்த்தர் தூதர்களை அனுப்பி கட்டுகளை அவிழ்த்தார், ஊழியக்காரர்களை அனுப்பி போதித்து கட்டுகளை அவிழ்த்தார். மறுபடியும் அதே இடத்துல கட்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உன் பாதம் மாறிற்று, உன் வாழ்க்கை மாறிற்று, மறுபடியும் அதில் கட்டப்படக்கூடாது. இந்த பூமியில 2 ஆவிகள் உண்டு, ஒன்று பரிசுத்த ஆவியானவர், என்ன ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர். 2 ஆவியானவர், 2 ஆவிகளுக்குமே ஒரு மனுஷனுடைய சரீரம் தான் தேவை. இந்த சரீரம் எந்த ஆவிக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த ஆவி உள்ள வந்து ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருப்பார், போதிப்பார், கண்டிப்பார், பேசுவார், அனலாக்குவார், பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். அதே அசுத்தாவிக்கு இடம் கொடுத்தா அது உள்ள வந்து உட்கார்ந்துக்கும். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் சொன்னான், குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியல, என்ன அறியாமலே போய் குடிச்சிருந்தேன். 1800 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 1500 ரூபாய்க்கு குடிக்கிறேன். எப்படி நீ பாருங்க. தேவனோடு இருந்தா தேவாவியானவர் உங்களை நடத்துவார். உலகத்தோடும் ஈச்சையோடும் பாவத்தோடு ஐக்கியப்பட்டு இருந்தால் அதுதான் ஒரு மனுஷனை நடத்தும். நீங்க அழைக்கப்பட்டது உங்க வாழ்க்கை அலங்கோலமாய் மாறி அலங்கோலமாய் முடியக்காக அல்ல. உங்களை அழைத்த தேவன் உங்க வாழ்க்கையையும் உங்களையும் அலங்காரமாய் மாற்றக்கே அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். இதுவரையிலும் அந்த கனத்தை பார்க்கல அந்த கழுதைகள். முதல் இயேசு கிறிஸ்து ஏறி மேல அமருகிறார். அதுக்கு பிறகு பாருங்க, கழுதைக்கு முன்பதாக 2 பக்கமும் ஜனங்கள் நின்று ஆரவாரம் பண்ணி மரக்கிளைகளை போட்டு, இந்த காலத்துக்கு எதுவான பார்த்தா அந்த காலத்துல வேற ஒண்ணும் இல்லை, பாலைவனத்துல என்னதான் இருக்கும், ஏதோ கொஞ்சம் மரக்கிளைகளை வெட்டி போட்டு கனத்திற்கு அடையாளமாய் செய்தார்கள். இந்த காலமாய் இருந்தா பட்டாசு வெடிச்சிருப்பாங்க, அப்படிதானே? பூக்களை போட்டு தூவி இருப்பாங்க. வரவேற்புக்கு இன்னும் நிறைய செய்யறாங்க.
அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு அவர்களால் முடிந்த கனத்தை அந்த கழுதைக்கு முன்பதாக செய்தார்கள். இந்த கனமெல்லாம் எதற்காக வந்தது அப்படின்னா, கழுதையின் மேல ஒருவர் இருந்தார், அவருக்காக மட்டுமே வந்தது. நான் சொல்லுகிறேன், இதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில எதற்காக கனம் வந்துச்சோ வராமலே போச்சோ அது விஷயம் இல்ல. இனி ஒரு கனம் வரும். அந்த கனம் எது மூலமாய் வரும், யார் மூலமாய் வரும், எப்படி வரும் என்று சொல்லி நீங்க கவனித்தால், இயேசு உங்க மேல அமர்ந்திருக்கணும். இயேசு உங்களுக்குள் அமர்ந்திருக்கணும். நீங்க அவருடைய ஆலயமாய் மாறணும். நீங்க கனப்படுத்தப்படுவீர்கள். இயேசு அந்த கழுதையின் மேல அமரும் போது நல்ல வஸ்திரங்களை விரித்தார்கள், கீழே விரித்தார்கள், மேலே விரித்தார்கள், ஆரவாரம் பண்ணினார்கள், வரவேற்பு கொடுத்தார்கள். இயேசு மகிமைப்பட்டார். அந்த மகிமை கழுதை மேலே வந்துச்சு. இயேசு கனப்படுத்தப்பட்டார். அந்த கனம் கழுதை மேலே வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் சிறுகணும், அவர் நிலை பெருகணும். ஹல்லேலூயா. அவர் பெருகும் போது கனம் வரும், மேன்மை வரும், மகிமை வரும். கர்த்தருடைய கரத்துல நீ அலங்காரமான கிரீடமாக நிச்சயம் மாறுவாய். ஒரே வழிதான், ஒவ்வொரு நாளும் இயேசுவை சுமந்து கொண்டு போங்க. இயேசுவின் வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போங்க. ஒரே ஒரு செத்தை தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த வசனம்? ஒரே ஒரு செத்தை, அதே போல ஒரே ஒரு துர்க்குணம், நம்ம அபிஷேகம் எல்லாம் வீணா போயிடும். இயேசுவை சுமக்கிற கழுதையாய் மட்டும் இருப்போம். பாவத்தை மேய்கிற கழுதையாக அல்ல, வழிதவறி ஓடுகிற கழுதையாக அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே இருந்து வந்த தீர்க்கதரிசி கழுதையின் மேல போனான். ஆண்டவர் சொன்ன, போன வழியே நீ திரும்பாமலும், போன இடத்துல அப்போ சாப்பிடாமலும் நீ வந்துரு. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி வஞ்சித்தான். ஹல்லேலூயா. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி வஞ்சித்தான். அவன் சொன்னான், உன்கிட்ட சொன்ன அதே தேவன் தான் என்கிட்ட சொன்னாரு, அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லி. நிறைய வஞ்சிக்கிற காரியம் வரும். மனசு அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா. கர்த்தர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசி தான். ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவன் தான். பலிபீடம் 2ஆய் வெடிக்கும் என்று சொல்லும் போது வெடித்தது. ராஜா அவனுக்கு விரோதமாய் கை நீட்டும் போது திரும்ப மடங்காதபடி மரத்து போயிற்று. ஸ்பாட்ல பெரிய பெரிய காரியத்தை செய்தவன் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்க முடியல. ஆண்டவர் என்ன சொன்னார்? போன வழியே நீ திரும்ப கூடாது, அங்கே அப்பம் புசிக்க கூடாது. நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு வந்துரு. அதுதான் உன் வேலை. சபை உனக்கு என்ன போதிக்குது, வேதம் உனக்கு என்ன சொல்லுகிறது, அதன்படி செய்யுங்க. உங்களை கொண்டு கந்த பெரிய காரியத்தை செய்யலாம், பெரிய அற்புதங்களை செய்யலாம். தேவனால நீங்க பெரிய காரியத்தை சாதிக்கலாம், பெரிய கட்டடங்களை எழுப்பலாம், நிறைய சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம். அதனால நீங்க பெரிய ஆட்கள் கிடையாது. தேவனுடைய வசனத்துல நான் நிக்கிறேனா, நிக்கிறது வரைக்கும் பெரிய பாதுகாப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? நிக்கணும். எங்கே நம்மள சத்துரு வஞ்சிப்பான? வசனத்துலதான் வஞ்சிப்பான். இயேசு கிறிஸ்துவனிடத்திலையும் வஞ்சகக்காரன், தந்திரக்காரன் போய் பேசி பார்த்தான். இயேசு கடைசி வரைக்கும் தேவகுமாரனாக மட்டுமல்ல, வசனத்துல நிற்கிறவராக நின்றார். வசனத்துல நின்றார். வசனத்தை கொண்டே வஞ்சிக்க வந்தார். வசனத்துல நின்றார். ஒரு நாளும் நீங்க விழுந்து போகவே முடியாது. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்ல இதுதான் எனக்கு வசதியா இருக்கு, வசதியை பார்க்காதுங்க. கடைசியில் அந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்துச்சுன்னா,
அவனை வழியில ஒரு சிங்கம் கண்டு கொன்று போட்டது. அவன் மரித்தான். ஆனாலும் அவன் போன கழுதைக்கு ஒரு சேதமும் இல்லை. கழுதையை காப்பாற்றினவர் தீர்க்கதரிசியை காப்பாற்றல. வசனத்துல நில்லுங்க, வசனத்துல நில்லுங்க. வசனத்துக்கு புறம்பாய் ஓடாதுங்க. அந்த வாழ்க்கை வெற்றி பெறாது, ஜெயிக்காது. உபதேசம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்கிறார் என்கிறதற்காக நாம் பெரிய ஆள் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரிய பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்யலாம், ஆனாலும் நாம் பெரியவர் கிடையாது. நான் சிறுகவும் அவர் மட்டும் என்னிலே பெருக வேண்டும். தினந்தோறும் கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தினந்தோறும் வசனத்தை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. நல்ல வசனத்தை தியானிங்க, வசனத்தை வாசிங்க. என்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு நீங்க வளருகிறது நின்று போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? என்னைக்கு வசனத்தின் மேல இருக்கிற தாகம் குறைகிறதோ, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை குறைகிறதோ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் நின்று போயிடும். ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். ஒரே வாஞ்சை கர்த்தருக்குள் வளரணும். எத்தனை பேர் விரும்புவீர்கள்? ஹல்லேலூயா. பிரசங்கத்தெல்லாம் ஒரு நோக்கத்தோடு கவனிங்க. ஏதோ வந்துட்டோம், நிறைய பேர் நிறைய நேரம் தூங்கி தூங்கி விழுந்துட்டீங்க. உங்களுக்காக ஒரு அல்லேலியோ சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுங்க, தப்பு. ஆனா இந்த பிரசங்கத்துல ஒன்றை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த தாகத்தோடு கேட்கிறவங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டுட்டு இருந்தாலும் தூக்கம் வராது. கற்றுக்கொள்ளணுங்கிற தாகம். சிலர்லாம் அப்படி கவனிக்கிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, சிலர்லாம் இருந்து அப்படியே தூங்குறீங்க. வசனத்திற்கு முன்பதாக தூங்காதுங்க. நிறைய களைப்புகள் இருக்கும். நீங்க மனசுக்குள்ள என்ன திட்டுறீங்க எனக்கு தெரியுது. என்ன போல வேலை செஞ்சு பாரு, உனக்கு தெரியும். அதை விட அதிகமான வேலைகளை செய்தவன் நான். இன்றைக்கு கர்த்தருடைய வேலையில நான் பிஸியா இருக்கிறேன். நான் செய்கிற வேலை சிலருக்கு கடினமான வேலை இல்லை, அது சாதாரண வேலை என்று சொல்லி தெரிகிறது. பார்க்க அப்படிதான் தெரியும். இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளவு கஷ்டங்கிறது புரியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் தாழ்மையா சொல்லுகிறேன், வசனத்திற்கு முன்பதாக தூங்காதிருங்க. வசனத்திற்கு முன்பதாக விழிப்பாயிருங்க. வசனம் தான் வளர பண்ணும். நான் இன்றைக்கும் யார் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. யாவைக்கு ஒத்து போகாத நிறைய பேர் இருந்தாலும், அவங்க என் மத்தியில பிரசங்கத்துக்கு எழும்பினாலும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ல, என்ன சொல்ல வரார் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரே ஒரு வாஞ்சையோடு உன்னிப்பா கவனிப்பேன். இந்த செய்தி உங்களை வளர பண்ணும். இந்த வசனம் உங்களை வளர பண்ணும். கிறிஸ்துவுக்குள் வளரணும். குழந்தைகளா இருக்கவே கூடாது. வசனத்துல நிலை நில்லுங்க. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள் இருக்கும். இருந்துட்டு போட்டோம். ஒன்னை மாத்திரம் சொல்லுகிறேன், ரொம்ப நாளைக்கு நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்கவே மாட்டீர்கள். ரொம்ப நாளைக்கு கட்டுகளை பிசாசு உங்க மேல போடவே முடியாது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும். கால்களின் கட்டுகள், கைகளின் கட்டுகள் அவிழும். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும். தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். நிச்சயம் கட்டப்பட்ட கழுதைகளாய் அல்ல, அவிழ்க்கப்பட்ட கழுதைகளாக, இயேசுவை சுமக்கிற கழுதையாக. இன்னைக்கு நிறைய கழுதைகள் விடுதலை வாங்கிட்டு ஓடிட்டு. அல்லேலூயா. ஆமா தானே. நிறைய கழுதைகள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்துச்சு. அந்த கழுதைகளுக்கு அற்புதம் மாத்திரம் போதும், ஆசீர்வாதம் மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவனிடத்துல குஷ்டரோகிகள் வந்தார்கள். நன்றி சொல்ல வந்தது ஒரே ஒருத்தன் தான். நிறைய பேர் அற்புதத்தை பெற்றார்கள். பின்பற்றினவர்கள்
12 சீசர்கள் தான். அதுலயும் ஒருத்த வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். நிறைய கழுதைகள் அற்புதத்திலேயே திரும்பி போயிட்டு. நான் சொல்லுகிறேன், அற்புதத்திலேயே திரும்புகிற ஒரு குணம் நமக்கு வேண்டாம். அற்புதத்தை பெற்ற இந்த கழுதை அற்புதம் செய்தவரை சுமக்கிறவர்களா மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், அவரை நான் சுமப்பேன், அவரை நான் சுமப்பேன், அவருடைய வசனத்தை சுமப்பேன், அவருடைய அபிஷேகத்தை சுமப்பேன், அவருடைய உபதேசத்தை சுமப்பேன். இந்த கழுதை அவருடைய தரிசனத்தை சுமக்கிற கழுதையாய் மாறணும். அவரை சுமக்கிற கழுதையாய் மாறணும். அவருடைய கிருபைகளை வரங்களை ஆமை சுமக்கிற கழுதையாய் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? நான் அவரையே சுமப்பேன். அந்த கழுதைகள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தால் இப்போ யோவான் சுவிசேஷம் 12:13 எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்தவராக அவர் எருசலேமுக்கு வர்றார். ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக ஆர்ப்பரித்தார்களாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கணும். ஆமென். நிறைய பேருக்குள்ள ஆராதனையில ஒரு சந்தோஷம் இல்லை. ஆராதனையிலே நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. நான் நிறைய பேரை கவனிப்பேன், ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. ஆழ்ந்த சிந்தனை எல்லாம் இங்கதான் ஓடுது. வீட்டில இருந்து சிந்திக்கிறதெல்லாம் சபையில வச்சு சிந்திக்கிறீங்க, வீட்டில இருந்து யோசிக்கிறதெல்லாம் சபையில இருந்து யோசிக்கிறீங்க. இது ஆராதிக்கிற நேரம், இயேசு வருகிற நேரம், இயேசு உலாவுகிற நேரம். இந்த இடத்துல சிந்திச்சு கொண்டிருக்க கூடாது, ஆர்ப்பரிச்சு கொண்டிருக்கணும். நிறைய பேருக்கு அது புரியல. ஆனா இயேசு வரும்போது ஆர்ப்பரித்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கலைகளை போட்டார்கள், குருத்தோலைகளை கொண்டு வந்து போட்டு வரவேற்பு கொடுத்தார்கள். இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த கழுதையும் மகிமைப்பட்டது, கனப்படுத்தப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொல்லி நீங்க கவனித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதை அலங்கரிச்சு அதுக்கு மேல் அமர்ந்து எருசலேமுக்கு போனார். ஜனங்கள் எல்லாம் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஏன் இது நடக்கிறது என்றால், தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டது இவண்ணமாய் நடக்கும் என்று சொல்லி பல நூற்றாண்டுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது நிறைவேற வேண்டியதாக இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுகிறதற்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:4-5 வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளினால உரைக்கப்பட்டதுனால இப்படி எல்லாம் நடந்துச்சு. அப்போ வேதத்துல ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஒன்றை உரைத்தார் அப்படின்னா அது நிறைவேறும். அதை நிறைவேற்றக்காகவே ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும்படி இயேசு வருவார். ஹல்லேலூயா. இயேசு செயல்படுவார். ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்றாகிலும் தரையில விழாது, தரையில விழாது. வார்த்தையில உண்மை உள்ளவர்,
என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். வார்த்தையில 100% அவர் உண்மை உள்ளவர். வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்காக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35 வாசித்தால், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா வார்த்தையில் ஒன்றும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள், ஒளிந்து போகாத வார்த்தைகளாய் இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அவர் நிறைவேற்றுவார். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும்படி இயேசு கழுதையின் மேல ஏறி வந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இயேசு மட்டுமே நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. இயேசு மட்டுமே நிரந்தரமானவர். இந்த பூமியில எல்லா சூழ்நிலைகளும் மாறும், மாறாதவர் இயேசு மட்டும்தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாமே மாறும், மாறாதவர் இயேசு மட்டும்தான். மாறாதவர். இந்த சம்பவத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னதான் எருசலேமில் ஜனங்கள் வரவேற்பு கொடுத்தார்கள், துதித்தார்கள், கனப்படுத்தினார்கள். சரியா ஒரு வாரம் போச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க? அதே இடத்துலதான் சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கை எப்ப வேணாலும் மாறும், மாறாதவர் இயேசு மட்டும்தான். புகழ் போகலாம், மேன்மை போகலாம், இயேசு மட்டும் நம்மளை விட்டு போகவே மாட்டார். இயேசு மட்டும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற புகழ் எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகலாம். ஜனங்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், வல்லமையா பயன்பட்ட பாஸ்டர் இன்னைக்கு இல்லை. அவர் சொல்லுவார் அடிக்கடி கன்வென்ஷன் கூட்டங்கள்ல. நான் ஊழியத்துக்கு போகும்போது எல்லாம் அவர் கூட்டெல்லாம் மணிக்கூர் கணக்கில் நடக்கும். நின்றுட்டே பேசுவார். எல்லாம் முடிஞ்சிட்டு ஜனங்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் சூப்பு குடிங்க பாஸ்டர், பாவம் இவ்வளவு நேரம் நிக்கிறிய, சூப்பு குடிங்க. அதே ஜனங்கள் தான் கொஞ்ச நாட்கள்ல நம்மளையே சூப்பு போடுவாங்க அப்படிம்பார். அதுதான் வாழ்க்கை. மனிதர்கள் இன்னைக்கு பேசுவாங்க, ஆனா நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. மாறாதவர் இயேசு மட்டும்தான். கட்டப்பட்ட நிலையில அழைத்தார், கட்டப்பட்ட நிலையிலையும் அவர் அன்பு கூர்ந்தார். யாரும் பயன்படுத்தப்படாத பாத்திரமா இருக்கும் போதும் அவருடைய அன்போ அனாதி சிநேகம் அந்த கழுதையின் மேல வந்துச்சு. ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொண்ட பிறகும், அதை தான் பயன்படுத்தின பிறகும் அதே அன்பு அந்த கழுதையின் மேல இருக்கிறது. அழைக்கப்பட்ட நாளில எவ்வளவு உங்களை நேசித்தாரோ அதை விட அதிகமாகவே உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்காக ஒரு ஏங்குகிற ஒரு தெய்வம். அவர் அதிகமாய் அன்பாய் இருக்கிறார். ஆனா நாம தான் அதிகமா அன்பாய் இருக்க மாட்டோம். அதான் 7 சபைகளை குறித்து சொல்லி வரும்போது ஆண்டவர் ஒரு சபை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் உள்ள அன்பை விட்டாய். ஹல்லேலூயா. அன்புக்கு அவ்வளோ இயங்குகிறார். நீங்க நேசிங்க ஆண்டவர், ரொம்ப அன்பு கூறுங்க, ரொம்ப அன்பு செலுத்துங்க. ஆனாலும் நீ ஆதியில் உள்ள அன்பை விட்டுட்ட. நம்முடைய அன்பு தான் அவர் மேல குறையுமே தவிர அவருடைய அன்பு நம்ம மேல ஒரு நாளும் குறையாது. அவர் ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகத்தினுடைய அன்பு மாறிடும். இந்த வாரத்துல போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், கனப்படுத்துகிறார்கள். அதே இடத்துல தான் அடுத்த வாரம்
இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். ஒருவரும் எதிர்த்து பேசல, ஒருவரும் வேண்டாம் என்று சொல்லல. நீங்க என்ன சொல்லுகிறீங்க, நீங்க சொல்லுகிறது தப்புன்னு சொல்லுக்கு யாருக்கும் துணிவில்லை. நான் சொல்லுகிறேன், மனிதர்களை நம்ப வேண்டாம். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம். அந்த நாசிலே சுவாசத்தை தந்தாரே அந்த தேவனை நம்புங்க. அவர் எந்த சூழ்நிலைகளிலேயும் உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இப்படிதான். திடீர்னு சூழ்நிலைகள்லாம் மாறிடும், திடீர்னு எல்லாம் எதிரா மாறிடும். எப்போதுமே நீங்க நினைக்கலாம், எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் ஒரு எல்கைக்கு மேல நம்மளை தப்புவிக்க இயேசு மட்டும்தான் வரணும். இரட்சகரால மட்டும்தான் அது சாத்தியம். இரட்சகரால மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும். பணத்தினால முடியாதது, அந்தஸ்தினால முடியாதது அவரால மாத்திரம்தான். ஆமென். முடிய பண்ணுவார் அவர். அவரால மட்டும்தான் முடியும். ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்க. எப்போதும் அவரை சுமக்க நீங்க விரும்புங்க. ஹல்லேலூயா. எப்போதும் அவரை சுமந்து கொள்ளுங்க. எப்போதும் கர்த்தரை சுமந்து கொள்ளுங்க. ஒரு கட்சியில இருக்கிற தொண்டன் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை சுமக்கிறான். இயேசுவோடு இருக்கிற நீங்கள் இயேசுவை சுமந்து செல்லுங்கள். என்றைக்கெல்லாம் இயேசுவை விட்டு விலகுகிறோமோ அன்றைக்கு நமக்கு வர வேண்டிய கனமும் நம்ம மேல இல்லாம போயிடும். என்றைக்கெல்லாம் இயேசு உள்ள இருக்கிறாரோ அன்றைக்கெல்லாம் கன மகிமைக்கு பாத்திரவான்களாகவே நாம இருப்போம். ஹல்லேலூயா. எங்க போனாலும், எந்த திசைக்கு போனாலும் இயேசுவை சுமந்து கொண்டு போங்க, சுமந்து கொண்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த மாநிலத்திற்கு போனாலும், எவ்வளவு தூரத்திற்கு போனாலும் இயேசுவை சுமந்து கொண்டு போங்க, இயேசுவை சுமந்து கொண்டு வாருங்க. எப்போதும் இயேசுவோடு கூட வாழ பழகிக்கோங்க. அந்த வாழ்க்கை உங்களை கனத்திற்கு மேல கனமடைய செய்யும், மேன்மைக்கு மேல மேன்மை அடைய செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களை கனப்படுத்தும்படிதான் அழைத்திருக்கிறார். கட்டுகளிலிருந்து உடைத்து அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். உங்கள் மேல அவர் சொன்ன நல்வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகளை ஒன்றும் ஒளிந்து போகாது, நிறைவேறும். நிறைவேறும்படிதான் எல்லாமே நடந்தது. நிறைவேற்றும்படிதான் ஆண்டவரும் செய்தார். இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் மேல சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. வசனத்துல நில்லுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, எவ்வளவு பெரிய தொழில் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. வசனத்துல நில்லுங்க. எல்லாம் தோத்து போயிருவீங்க, எல்லாம் விழுந்து போயிருவீங்க. பெரிய ஆள் தான் சிம்சோன். வசனத்துல நிக்கல, விழுந்து போனான். வசனம் ரொம்ப முக்கியம். நீங்க வேணா தினந்தோறும் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க, அது விஷயம் இல்லை. புகழின் உச்சியில இருந்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறத நம்ம காதுகளால கேட்கிறோம். அவர்களை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர், நாம் அல்ல. வாய்ப்பு கிடைச்ச நாமளும் கூட 2 வார்த்தை பேசலாம். செய்யாதிருங்க. வசனத்துல நில்லுங்க. குறை பேசுகிற சூழ்நிலை வந்தாலும் வசனத்தை ஞாபகப்படுத்துங்க. அதிலிருந்து விலகுங்க. வசனத்தின்படி வாழுங்க. ஆண்டவரோடு இசைந்திருங்க. கர்த்தரை சுமந்து செல்லுங்க. இப்போது ஆண்டவர் உங்களோடு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். என் வாழ்க்கை எப்போ மேன்மை அடையும் தெரியுமா? இயேசு என் கூட இருந்தால், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தா உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் முழங்கள் படியிட்டு ராஜாவுக்கு முன்பதாக, இரட்சகருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க. Glory, hallelujah. நன்றி
இயேசுவே ஹalleluya. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் எல்லாரும் உண்மையாய் சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் துன்பம் நான் பின் திரும்பேனே. நல்ல உம் கரங்களை தட்டி சந்நிதியின் தேவனை மகிமைப்படுத்து. முழங்காலில் நின்று நான் பின் திரும்பவே மாட்டேன். கலப்பையில கை வைத்தவர் பின் திரும்பாதிருங்க. அழைப்பில நில்லுங்க, வசனத்துல நில்லுங்க. கர்த்தரை சுமந்து கொண்டு போங்க. எப்போது கர்த்தரோடு வாழுங்க. மகிமை ஆண்டவருக்கு, கனம் தேவனுக்கு. எப்போதும் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை குட்டியாக மகிமை மகிமை மகிமை. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, எப்போதைய இயேசுவை சுமப்பேன், இயேசப்பாவின் வார்த்தைகளை சுமப்பேன், உபதேசங்களை சுமப்பேன், சத்தியங்களை சுமப்பேன், அபிஷேகத்தை சுமப்பேன், தரிசனங்களை சுமப்பேன். எப்போது எப்போது எப்போதும் யாருக்காகவும் எவனுக்காகவும் எதற்காகவும் என் இயேசுவை நான் விடவே மாட்டேன். ஒப்பு கொடுங்க பெரியவர்கள், ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இயேசு மகிமைப்பட்டார், இயேசு கனப்படுத்தப்பட்டார், நீங்களும் கனப்படுத்தப்படுவீர்கள். அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் நேரத்திற்காக நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வசனத்திற்கு தன்னை தாழ்த்தவும், வசனத்துல நிற்கவும் உதவி செய்யுங்க. இயேசுவை சுமக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவோடு வாழுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவோடு பேசணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நாங்களும் சஞ்சரிக்கணும் ஐயா. உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.